சன்னிக்குட்டி அம்மாவுக்கு ஒரு கதை சொல்கிறீங்களா? சரி. சொல்லுங்க. ஒரு ஊரில் ஒரு பெரிய காடு இருந்துச்சா. நிறைய செடி இருக்குமா. அந்த 2 மாம்பழ மரம் இருக்குமா. அதில் ஒரு மாம்பழ மரத்தில் வந்து பழமே வந்திருக்காரா ஒரு நாளில். அப்புறம் இன்னொரு மாம்பழ மரத்தில் நிறைய வந்துடுச்சா. அதனால 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா அந்த மாம்பழ மரம். அப்புறம் அந்த அந்த மாம்பழ மரம் இன்னொன்று இருக்குல்ல, நிறைய பழம் வந்தது. அது வந்து இன்னும் பழம் வராமல் இந்த மாம்பழ மரத்தில் வந்து மாற்றிக்கிட்ட, நான் இனிமேல் அவன் கூட பேச மாட்டேன், நீயும் என் கூட பேசாதே சொல்லிடுச்சு. அப்புறமா ஆனால் அந்த மாம்பழம் இனிப்பா இருக்குமா. அப்புறம் தேவதை வந்தாங்களா. அப்புறம் அந்த 2 மாம்பழத்தையும் கேட்டுச்சு, உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு. அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் பழமே இல்லாத மாம்பழம் வந்துச்சுல, அது வந்து எனக்கு என் மரத்தில் நிறைய மாம்பழம் வரணும், அது இனிப்பா இருக்கணும்னு சொல்லிச்சு. அந்த இன்னொரு மாம்பழம் இருக்குது, இன்னொரு மாம்பழம் அது வந்து என்ன சொல்லிச்சுன்னா, என்னோட மாம்பழம் எல்லாம் தங்கமா மாறணும், தங்க மாம்பழமா மாறணும்னு சொல்லிச்சு. அப்புறம் ஒரு நாள் இல்லை அப்புறம் அந்த இனிப்பா நிறைய பழம் வரும் சொல்லிச்சுல ஒரு மாம்பழம். அந்த மாம்பழம் வந்து, நீ இந்த மாதிரி கேட்காத, அப்புறம் மரத்தில் இருக்க மாம்பழத்தை எல்லாத்தையும் பறிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க சொல்லிச்சு அந்த மாம்பழம். எந்த மரம்? மரம். எந்த மரம்? தங்க மாம்பழம் கேட்ட மரமா? இனிப்பு இருக்கணும்னு சொல்லிச்சுல, அது தங்க மாம்பழம். அது சொல்லுச்சா தங்க மாம்பழத்துக்கிட்ட. சரி. அப்போ வந்து ஒரு நாள் ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு அந்த மரத்தில். அப்புறம் வந்து அந்த இனிப்பெல்லாம் வேணும் சொல்லிச்சுல மாம்பழம் நிறையா வந்து, அந்த மாமரத்தில் நிறையா வந்துடுச்சா ஒரு நாள். அப்புறம் ஒரு நாள் இல்லை அப்புறம் அந்த கோல்டன் மாம்பழம் வந்துச்சுல, அந்த மரம் வந்து பொறாமப்பட்டுச்சு. அப்புறமா அது அழுக ஆரம்பிச்சிச்சா. பொறாமப்பட்டுச்சு. அப்புறம் இந்த நிறைய மாம்பழம் வந்துச்சுல, அப்புறமா அந்த பொறாமப்பட்டுச்சா. அப்புறம் வந்து அந்த மாம்பழம் சொல்லிச்சு, நிறைய மாம்பழம் வந்துச்சுல. அப்புறம் அந்த மாம்பழம் சொல்லிச்சு, நீயும் வா என் கூட இண்டுக்கோ சொல்லிச்சு. அப்புறம் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களா. அப்புறம் ஒரு நாள் அப்புறம் கோல்டன் கலர் எல்லாம் தீந்துருச்சுலம்மா. அந்த மாமரத்தை யாரோ வெட்டிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அந்த நிறைய இனிப்பா இருந்துச்சுல, அந்த மாம்பழம் கடை முடிஞ்சிச்சா. அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டீங்க. அந்த எனக்கு வந்து இனிப்பான மாம்பழங்கள் வேணும்னு கேட்டுச்சுல்ல, ஹம்பிளாக இருந்துச்சுல்ல அந்த மரம். அது என்ன சொல்லிச்சுன்னா, எனக்கு இனிப்பான மாம்பழங்கள் என்கிட்ட இருக்கணும், என்கிட்ட வந்து நிறைய பறவைகள்லாம் வந்து உட்காரணும், அது என் பழத்தை சாப்பிடணும், பசியோடு இருக்கவங்களுக்கெல்லாம் நான் என்னோடய மாம்பழத்தை கொடுக்கணும்னு சொல்லிச்சாம்மா. அது என்ன பண்ணுச்சு, அது கேட்கும்போது அதுக்காக கேட்கல, மற்றவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுச்சுன்னு கேட்டுச்சு. ஆனால் இந்த இன்னொரு மாமரம் அதுக்காக மட்டும் பண்ணிடு, அடுத்தவங்களுக்காக பண்ணல. ரொம்ப சுயநலமா இருந்துச்சுல்ல. இது நன்மையா இருந்துச்சு, அது தூய்மையா இருந்துச்சு. இது நன்மையா இருந்துச்சு. அது தூய்மையா இருந்துச்சு, இது நன்மையா. நன்மைன்னு நல்லதுதான். அது வந்து என்ன பண்ணுச்சு, அதுக்காக யோசிச்சுச்சு, அதுக்கு மட்டும்தான் அப்படின்னு ரொம்ப கர்வமாக இருந்தது. அதனால அது என்ன ஆயிடுச்சு, அது காணாமல் போயிடுச்சு. நம்ம நல்லது செஞ்சால் நம்மளுக்கு நல்லதே நடக்கும்.